ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 4ல் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மூதுரையை பற்றி பார்ட் 1 பார்க்க போகிறோம். கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வியை செல்வமாக எண்ணணுமா? அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். நம்ம இப்போ பிறருக்கு சொல்லி கொடுத்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே போதும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு கல்வியை பற்றி இந்த மூதுரை டாப்பிக்கில் சொல்கிறாங்க. மூதுரையை இயற்றியது யாருன்னா ஔவையார். பாட்டில் என்னன்னா, மன்னனும் மாசோர கற்றனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அதாவது மன்னன் வந்து குற்றம் இல்லாமல் கற்றோரையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றோர் தான் சிறந்தவரான். மன்னன் வந்து குற்றம் இல்லாமல் ஒப்பிட்டு பார்த்தாலும் மன்னனை விட கல்வி கற்றவங்க தான் சிறந்தவங்க அப்படிங்கிறாங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு அவங்களோட தேசத்துல மட்டும்தான், அவங்களோட நாட்டுல மட்டும்தான் சிறப்பு. கற்றோருக்கு, அதாவது கல்வி கற்றவங்களுக்கு எங்க போனாலும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம்னா நாடு, மன்னருக்குன்னா மன்னனுக்கு அதான் சொல்லியிருக்காங்களா. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க. ஔவையார் வந்து பார்ப்போம். ஔவையார் வந்து என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, இந்த 3 நூலையும் ஔவையார் வந்து இயற்றியிருக்காங்க. மூதுரை, இது மூதுரை தானே. மூதுரை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னதுன்னு பார்ப்போமா. மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரை. அதாவது சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இதுக்கு வந்து மூதுரை என பெயர் வந்த காரணம் எதனா, சிறந்த அறிவுரைகளை கூறுவதால். இந்நூல்ல 31 பாடல்கள் உள்ளன. அதாவது இப்போ வந்து மூதுரை ஏற்றினது யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். ஔவையாரோட வேறு நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரைக்கு வந்து பொருள் இருக்கா? ஆமா, மூத்தோர் கூறும் அறிவுரை. எதனாலாவது மூதுரையின் பெயர் வந்தது? சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல் வந்து 31 பாடல்கள் இருக்குது. புக் பேக் வந்து இதுல பார்ப்போமா. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம், இடம் பிளஸ் எல்லாம், மாசற, மாசு பிளஸ் அற, குற்றம் இல்லாதவர், குற்றம் பிளஸ் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், சிறப்பு பிளஸ் உடையார், சிறப்புடையார்,